வெல்கம் டு வின்னர் சாய்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னா, ரீசன்ட் நடந்த குரூப் 4ல கேட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் ஹிஸ்டரி ரிலேட்டடான கொஸ்டின் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஹூ ரோட் அ சீரியஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸ் என்டைட்டில்ட் நியூ லேம்ப்ஸ் ஃபார் ஓல்டு? நியூ லேம்ப்ஸ் ஃபார் ஓல்டு என்னும் தலைப்பில் கட்டுரை தொடரினை எழுதியவர் யார்? ஸோ இது ஒரு ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஒரு புக் அப்படின்னு சொல்லலாம். இந்த புத்தகத்தை எழுதுனது அப்படிங்கிற யாருன்னு பார்த்தா ஆர்பிந்தோ கோஷ். ஆர்பிந்தோ கோஷ் தான் லேம்ப்ஸ் ஃபார் ஓல்டு, நியூ லேம்ப்ஸ் ஃபார் ஓல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறார். இது மட்டும் இல்ல, ஆர்பிந்தோ கோஷ் வந்துட்டு நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். நம்ம வரிசையா பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் வந்துட்டு த ஹியூமன் சைக்கிள், த ஹியூமன் சைக்கிள் அப்படிங்கிற புக் எழுதியிருக்கிறது ஆர்பிந்தோ கோஷ். அதுக்கப்புறம் ரெண்டாவது புக் பார்த்தோம் அப்படின்னா த சிந்தசிஸ் ஆஃப் யோகா, த சிந்தசிஸ் ஆஃப் யோகா அப்படிங்கிற புக் எழுதியிருக்கிறார். மூணாவது புத்தகம் வந்துட்டு லைஃப் டிவின், லைஃப் டிவின் அப்படிங்கிற புக் எழுதியிருக்கிறார். அடுத்த புக் என்னன்னு பார்த்தா சாவித்ரி, சாவித்ரின்னு சொல்லக்கூடிய அடுத்த புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு நம்ம ஆர்பிந்தோ கோஷ். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான புக் வந்துட்டு கலெக்டட் போயம்ஸ், கலெக்டட் போயம்ஸ் அப்படிங்கிற புக் எழுதியிருக்கிறாரு நம்ம ஆர்பிந்தோ கோஷ். ஸோ இன்னொரு முக்கியமான புத்தகம் ஐடியல் ஆஃப் ஹியூமானிட்டி, ஐடியல் ஆஃப் ஹியூமானிட்டி. ஸோ இவ்வளவு புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு ஆர்பிந்தோ கோஷ். இதெல்லாம் முக்கியமான புத்தகம் தான். த ஹியூமன் சைக்கிள், த சிந்தசிஸ் ஆஃப் யோகா, அப்புறம் வந்து லைஃப் டிவின், சாவித்ரி, கலெக்டட் போயம்ஸ், ஐடியல்ஸ் ஆஃப் ஹியூமானிட்டி. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான புத்தகம் ஆன் தி வேதா, ஆன் தி வேதா. ஸோ இவ்வளவு முக்கியமான புத்தகத்தை எழுதியிருக்கிறார் நம்ம ஆர்பிந்தோ கோஷ். ஆர்பிந்தோ கோஷ் வந்துட்டு பத்தி ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாம். அவர் எப்ப பிறக்கிறார் அப்படின்னு பார்த்தா 15 ஆகஸ்ட் 1872, 15 ஆகஸ்ட் 1872 கல்கட்டால பிறக்கிறாரு நம்ம ஆர்பிந்தோ கோஷ். ரைட்டா? அவர் வந்துட்டு சின்ன ஒரு யங் ஸ்டேஜ்ல இருந்து என்ன பண்றாருன்னா ஃப்ரீடம் ஃபைட்டுக்காக பயங்கரமா எதிர்த்து போராட்டம் பண்றாரு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா காந்தி கூட சேர்ந்து நிறைய போராட்டங்கள் பண்ணியிருக்காரு. காங்கிரஸ்ல ஒரு உறுப்பினராக கூட இருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவர் ஒரு பத்திரிகை அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. அதோட பேர் வந்துட்டு தர்மா, தர்மான்னு சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகையை வந்துட்டு உருவாக்கி இருக்காரு. அது மூலமா மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் எடுத்து சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவர் வந்து அலிப்பூர் அப்படிங்கிற ஒரு பாம்பு கேஸ், அலிப்பூர்ல நடந்த ஒரு வெடிமருந்து தொடர் வழக்கு, அதுல வந்து இவர் இருக்காரு அப்படின்னு சொல்லி இவருக்கு மேல குற்றம் சாட்டப்பட்டது. அந்த குற்றத்திற்காக 1 வருஷம் ஜெயிலே இருப்பாரு. இது எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டா 1906 இருந்து 1910 வரைக்கும் நடந்தது. அந்த வழக்குல இருந்து அவரை காப்பாத்துறது யாருன்னு கேட்டா சிஆர் தாஸ், சிஆர் தாஸ், சித்தரஞ்சன் தாஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? சோ சிஆர் தாஸும் மோதிலால் நேரு சேர்ந்துவும் ஒரு கட்சி ஆரம்பிப்பாங்க. அந்த கட்சியோட பேர் என்னன்னு சொல்லி நீங்க கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அந்த கட்சி ஆரம்பிச்ச வருடம் அதுவும் கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகேங்களா? சிஆர் தாஸ் தான் ஆர்பிந்தோ கோஷ அலிப்பூர் வெடிமருந்து வழக்குல இருந்து ரிலீஸ் பண்ணதுக்கு முக்கியமான காரணமா இருந்தார். சோ இந்த வரிசையில் இன்னொரு முக்கியமான தலைவர் இருக்காரு, தாதாபாய் நௌரோஜி. நிறைய பேர் அவரை கேள்விப்பட்டிருப்பீங்க. தாதாபாய் நௌரோஜி வந்துட்டு கிராண்ட் ஓல்ட் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க, கிராண்ட் ஓல்ட் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. 1867 நம்ம தாதாபாய் நௌரோஜி வந்துட்டு ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன், ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன், அதாவது கிழக்கு இந்திய சங்கம் அப்படிங்கிற சங்கத்தை கொண்டு வராரு. பிரிட்டிஷ் பார்லிமெண்ட், அதாவது பிரிட்டிஷ் பாராளுமன்றத்துடைய முதல் இந்திய உறுப்பினரும் நம்ம தாதாபாய் நௌரோஜி தான். சரியா? அவர் ஒரு புக் அறிமுகப்படுத்துவாரு, பாவர்ட்டி, பாவர்ட்டி அண்ட் பிரிட்டிஷ் அன்ரூல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் எழுதியிருப்பாரு நம்ம தாதாபாய் நௌரோஜி. இந்த புத்தகம் பெரிய அளவுல ரொம்ப பிரபலமா இருந்துச்சு. அதாவது நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கும் முன்னாடியே பெரிய அளவுல பிரபலமா இருந்துச்சு இந்த பாவர்ட்டி அண்ட் பிரிட்டிஷ் அன்ரூல் இன் இந்தியா அப்படிங்கிற புத்தகம். சோ கடைசி நம்ம பார்க்க போறது சுரேந்திரநாத் பானர்ஜி. இவரை பத்தி ஒரு சில வரிகள் பார்த்துடலாம். சுரேந்திரநாத் பானர்ஜி வந்துட்டு ஒரு முக்கியமான தலைவர் தான். அவர் வந்து ஒரு சங்கம் கொண்டு வர்றாரு இந்தியால, இந்தியன் நேஷனல் அசோசியேஷன், இந்திய தேசிய சங்கம் அப்படிங்கிற ஒரு சங்கத்தை கொண்டு வர்றாரு நம்ம சுரேந்திரநாத் பானர்ஜி. இவர் வந்துட்டு இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம இந்தியாவிலே முதல் முறையா முதல் இந்தியர், அதாவது ஆங்கிலேயர்கள் நடத்தின சிவில் சர்வீஸை பாஸ் பண்ண முதல் இந்தியர் வந்துட்டு யாருன்னு கேட்டா சத்யேந்திரநாத் தாகூர், சத்யேந்திரநாத் தாகூர். ஸோ சத்யேந்திரநாத் தாகூர் தான் சிவில் சர்வீஸ் அப்படிங்கிற எக்ஸாம் ஃபர்ஸ்ட் பாஸ் பண்ணாங்க. ஸோ அப்போ சிவில் சர்வீஸ் நம்ம யூபிஎஸ்சின்னு சொல்லுவோம், கரெக்டா? யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எப்போ உருவாச்சு? 1926ஆம் ஆண்டு
லீ கமிட்டி 1926ஆம் ஆண்டு லீ கமிட்டி கொடுத்த பரிந்துரைனால சென்ட்ரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படிங்கிற பெயரோட உருவாச்சு. இந்திய அரசு சட்டம் 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 மூலமா என்னாச்சு, அத ஃபெடரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படிங்கிற பேருக்கு மாத்துறாங்க. சென்ட்ரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பேரை ஃபெடரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படிங்கிற பேருக்கு 1935ஆம் ஆண்டு மாத்தினாங்க. 1950 நமக்கு இந்திய அரசியலமைப்பு உருவாச்சு, அதுக்கப்புறம் தான் அதை யூபிஎஸ்சி அப்படிங்கிற பேருக்கு மாத்துறாங்க. யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கு மாத்தினது 1950. ஓகேங்களா? ஓகே, ஸோ இது மாதிரி அடுத்த வீடியோஸ் நீங்க பாருங்க. ஸோ இதுல நான் 2-3 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தேன், அதை வந்து கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்யூ.